இன்றைய வானிலை தகவல். தமிழ்நாட்டில் அடுத்து வரும் சில நாட்களில் தொடர் மிதமான மழை முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வட தமிழக உள்மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதேபோல மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வட கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதேபோல தென் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கடந்த தமிழகத்தில் பதிவான மழையளவு: கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம், சேலம் மாவட்டம் சந்தியூர், திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் தலா 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரித்தூர், திருப்பூர் மாவட்டம் அவிநாசி, நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதேபோல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதேபோல விருதுநகர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார் தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கிருஷ்ணகிரி, நீலகிரி, நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, தென்காசி மாவட்டம் சிவகிரி, திருப்பூர் மாவட்டம் டிசி அலுவலகம் திருப்பூர் தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர், கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை, கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர், கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயகம்பாளையம், மதுரை மாவட்டம் குப்பனம்பட்டி, கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல், கிருஷ்ணகிரி மாவட்டம் பரூர், சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி, தருமபுரி மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை ஈரோட்டில் 38.8 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை நாமக்கல் மாவட்டத்தில் 21 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்கு தென்னிந்திய பகுதிகளில் மேநிலவும் வளிமண்டல கீழடுக்கில் கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், நீலகிரி, கரூர், ஈரோடு, நாமக்கல், ராணிப்பேட்டை, திருச்சிராப்பள்ளி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு: அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் இடி, மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்கள் தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.